Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ மார்னிங்கே சீக்கிரம் எழுந்தாச்சு, அப்படியே கொஞ்ச நேரம் பால்கனியில் வந்து வியூ எல்லாம் பார்த்தாச்சு. மேக்ஸிமம் என்னோட டே ரொட்டீன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது வீட்டில் இருக்கிறதுனால. ஸோ கொஞ்ச நேரம் பால்கனி அப்படியே பார்த்துட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டேன். கத்தாழைக்கு வந்து நான் வீடியோவில் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும்போது தண்ணி ஊற்றணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். கொத்தமல்லி செடி வந்து இந்த வீட்டில் காய்கறி வாங்குவோம் இல்லையா, அப்போ கொடுக்குற கொத்தமல்லியே நான் மண்ணில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அது சரியாக வரமாட்டேது, பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணோம். ஸோ வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா, அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துடணும் அப்படின்ட்டு மிஷின் போட்டு விட்டால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு போட்டு விட்டுட்டேன். எங்களோட பால்கனியில் வந்துட்டு ஒரு சிட்டுக்குருவி அழகாக புதுசாக கூடு கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் வீடு. ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இருக்குது, ஆனால் புதுசாக இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் எதுவும் முட்டை எதுவும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து பாப்பாவுக்காக டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டு அவள் எழுந்தோன்னா அவளை வந்து குளிக்க வச்சுட்டு அவளுக்கு வந்து பால் கொடுத்துட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ சேமியா உப்புமா செஞ்சுட்டு அப்படியே சைட்லேயே வந்து பாத்திரம் ஒன்று நைட்டு கழுவி வச்சதெல்லாம் வந்து ட்ரையாக இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து ஏதாவது பாத்திரம் சேர்ந்தால் கழுவுறது கரெக்டாக இருக்கும். அப்படியே சைட்லேயே சேமியா உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் தனியாக வேக வச்செல்லாம் போட மாட்டேன், டேரெக்டாக போட்டு வேக வச்சிருவேன், எனக்கு கரெக்டாக வந்துடும். அப்படியே செஞ்சுட்டு பட்டு பாருங்கள், டெடி பேர் கட்டி பிடிச்சிட்டு அவளாக போத்திட்டு தூங்குற மாதிரி கொஞ்சிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா, ஆசையாக இருந்துச்சு. எப்படி கொஞ்சணும்னா அழகாக கொஞ்சிற மாதிரி கன்னத்தை கிள்ளி காட்டுவா. அப்படியே அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டேன். சேமியா உப்புமானா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க மேடம், ஸோ அவங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டேன். அப்புறம் மிஷினும் ஓடி முடிஞ்சிருச்சு. ஸோ துணியெல்லாம் காய வச்சுட்டு, பாப்பா வச்சுட்டு காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அவளையும் கூட வச்சு கிளிப் எடுத்து கொடுப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அவளை வச்சுட்டே காய வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வந்தேன். லைட்டர் எடுத்து வச்சுட்டு என்ன ஷூட் பண்ணுறாங்களாம், அது மாதிரி தான் பண்ணுறா பாருங்கள். அது ஒரு சவுண்டோட வேற என்னை ஷூட் பண்ணுவா. நான் அதனால் அவள் மூக்கு பிடிச்சி கிள்ளி விட்டேன். வலிக்கிற மாதிரி இல்லை, சும்மா லைட்டாக பண்ணேன். சொரக்காய் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போல்லாம் கொஞ்சம் காய்கறி நிறைய சேர்த்துக்கிறது. ஸோ வந்து சொரக்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சும்மா இந்த பொரியல் மாதிரி பண்ணுவாங்களோ, ஆனால் தேங்காய் சேர்க்காம சும்மா தாளிச்சிட்டு வதக்கி செய்கிற மாதிரி செஞ்சேன். அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோன்னு என்ன பண்ணேன்னா, வறுத்த கடலை இருக்கு இல்லையா, அது ஜீரகம் காஞ்ச மிளகாய் இதை வந்து அரைச்சி அதில் மேலே போட்டு கிளறி விட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேபி நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காய்கறிக்குமே பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் சொரக்காயில் போட்டு செஞ்சுருக்கேன், டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அப்படியே லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாதமும் ஒரு பக்கம் வச்சுட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் சேர்ந்துருச்சு. பட்டு அதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து தான் நான் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் இந்த செடி இருக்குல்ல பேம்பூ ட்ரீ, இது வந்து தண்ணி மாற்றணும். 3 days ஒன்ஸ் வந்து தண்ணி மாற்றிடுவேன். கொஞ்சம் வென்டிலேஷனுக்காக பால்கனியில் கொண்டு போய் வச்சுருவேன். ஸோ அதை வந்து கழுவிட்டு புது தண்ணி மாற்றிட்டு அந்த கல்லெல்லாம் அதிலே போட்டு அழகாக அந்த செடியை கொண்டு போயிட்டு நான் பால்கனியில் வச்சுட்டேன். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இது நாங்கள் வாங்கி 3 monthsக்கு மேலே ஆகுது, பரவாயில்ல. இப்போ வரையும் நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டேன். பட்டு பாருங்கள் தூங்கி எழுந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து என் காலை அமுக்கி விடுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து பண்ணிகிட்ருக்கா. நான் காலை எடுத்தாலும் விட மாட்டேறா. அவளாக வந்து கீழே உட்காந்துட்டு என் காலை பிடிச்சி இழுத்து அமுக்கி விட்டுட்டே இருப்பா. அது ஒரு சில வேலைகள்லாம் ரொம்ப சமத்தாக பண்ணுவாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவளாவே சின்ன சின்ன விஷயங்கள் அவளாக பண்ணுறது. பாருங்கள், என் கையை பிடிச்சிட்டு மெல்லமாக நடந்து போகிறாங்களாம். என்னை பத்திரமா கூப்பிட்டு போகிற மாதிரி என் கையை பிடிச்சிட்டு பால்கனி கூப்பிட்டு போகிறா. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வேணும்னா அப்படியே அழகாக நைஸ் பண்ணிடுவா. இப்போ பால்கனிக்கு வந்து பிக்ஸி வந்து அங்கே படுத்திருந்தா, அவளை பார்த்து அப்படியே கொஞ்சிட்டு கொஞ்ச நேரம் வம்பிழுத்துட்டு இருந்தேன் நான். பட்டுவும் அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க. அவருங்க சிரித்து அழகாக விளாண்டுட்டு இருக்கா. ஹைட் ஆகிட்டு இருந்தேன் நான், அதனால் வந்து என்கிட்ட சிரித்து காட்டுறா. அந்த வெயிட்டை வந்து இவங்க தூக்க போகிறாங்களாம் பாருங்கள், தள்ளி வைக்கிறா அப்படியே. நான் இது பண்ணதுனால இல்லைன்னா லைட்டாக காலில் போட்டிருப்பா. நான் பார்த்துட்டே இருப்பேன் அவளை எப்பொழுதுமே, ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிடுவா.
ஸோ வந்து மேரேஜுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. சேஞ்சஸ் மீன்ஸ் எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம், அதெல்லாம் மிஸ் ஆயிருக்கும்ல, அது மாதிரி தான் இதுவும். நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி கண்ணாடி அதிகமாக பார்ப்பேன், செல்ஃப் லவ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அதிகமாக கண்ணாடி பார்ப்பேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது பார்க்கும்போது இப்போ தோணுது எனக்கு நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து ஆஃப்டர் டெலிவரி வெயிட் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, அது கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜ் வந்து அது சேஞ்ச் ஆகிருக்கும். யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆஃப்டர் டெலிவரி, வேறு வழி இல்லை. ஏன்னா பாப்பா வந்தாச்சு இல்லையா. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப குட்டி குட்டியான விஷயங்கள் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, அப்படியே போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஈவினிங் டைம் ஆயிடுச்சா. ஸோ பால் காய்ச்சிட்டு, பாப்பாவுக்காக பால் காய்ச்சிட்டு அப்படியே சக்கரவள்ளி கிழங்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்குமே கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி காய் வாங்கும்போது கொத்தமல்லி நிறைய கொடுத்துட்டாங்க, ஒரு கட்டுக்கிட்ட கொடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். சரி இதை துவையலாக பண்ணிடலான்ட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது பியூரிஃபையரையும் போட்டு விட்டேன், தண்ணியெல்லாம் எல்லாத்துலேயும் பிடிச்சிட்டு பியூரிஃபையர் போட்டுட்டு துவையலுக்கு தேவையானது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய், புளி, பூண்டு இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். பால் நல்லா காஞ்சிடுச்சு, ஒரு பக்கம் சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ சைடில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அடுத்து அதை ஆஃப் பண்ணும்போது பாலை இறக்கி வச்சுட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஒரு கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது நம்ம செஞ்சு வச்சோன்னா கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிடலாம், ஒரு 1 வீக்கிட்ட. ஏன்னா புளி சேர்க்குறோம் இல்லையா, டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சட்னியெல்லாம் அரைச்சிருக்கேன், வெங்காயம் தக்காளி போட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே அரைச்சிருக்கேன். துவையெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, என் ஹஸ்பண்டுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக கருக விட்டுறாமல் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நான் வந்து வறுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இதில் நான் தட்டில் வந்து வரமிளகாய் எடுத்து வைக்கல, ஆனால் அதுவும் சேர்க்கணும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கணும். அடுத்து நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பூண்டும் மிளகாவையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ புளி சேர்த்துக்கிறேன். புளி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, நான் இப்போ ஒரு 1/2 லெமன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு சும்மா அந்த ஆயிலே வதக்கிக்கிட்டேன். அவ்வளோதான். இதை வதக்கிட்டா நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி போட வேண்டியதான். இதே மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா துவையிலும் அரைப்பாங்க. இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இல்லைனா புதினா துவையல் அந்த மாதிரி சேர்க்கறது தான். இது அப்படியே சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம், மேபி சப்பாத்திக்கு பிடிச்சா அந்த இதுவுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். ஸோ ஆற வச்சிட்றேன். அதுக்கெல்லாம் சப்பாத்தி மாவு பிணைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சப்பாத்தி, பிளைன் சப்பாத்தி ஒரு 3-4 போட்டுட்டு, இன்னொன்று வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு தான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், அதனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டேன், அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெங்காயம் ஒன்று வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு, இதில் கருவேப்பிலை வேணுன்னா சேர்த்துக்கலாம், நான் போடலை. வெறும் சக்கரவள்ளி கிழங்கு மேஷ் பண்ணி போட்டு ஆனியனை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அதை போட்டுட்டு கொஞ்சமாக, ரொம்ப கம்மியாக, ஏன்னா இது நான் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன், ரொம்ப கம்மியான மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வேறையா, அதனால் ரொம்ப காரமாக இருக்குன்னு ரொம்ப கம்மியாக போட்டுக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதை வந்து கிளறி விட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, சப்பாத்தி ரோலில் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து நான் தவாவில் போட்டு எடுக்க போகிறேன், அதுதான் பண்ண போகிறேன். இது நேம் என்ன சொல்லலாம்னா சக்கரவள்ளி கிழங்கு ரோல்னு சொல்லலாம், அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். பேர் நான் எதுவும் வைக்கல. பாப்பா கொடுத்தேன், அவள் விரும்பி ஒன்று சாப்பிட்டா, அதுக்கு மேலே சாப்பிடல. அவளுக்காக தான் செஞ்சேன், ஆனால் அந்தளவுக்கு அவள் சாப்பிடல. ஸோ பிளைன் சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கிட்டேன். கடைசியாக தான் வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்குக்காக பண்ணணுன்னு இருந்தேன். ஸோ துணியெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன். பட்டுவையும் ஈவினிங் குளிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் பால் கொடுத்தேன். மேடம் வந்து எனக்கு நான் ஹாய் சொல்ல சொன்ன வீடியோவுக்கு, அதனால் ஹாய் சொல்கிறாங்க. வாங்க போங்கன்னு இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், வந்துட்டு போயிட்டு இருந்தாவ. அப்புறம் ஃப்ளைங் கிஸ் கொடுத்தோன்னே மேடமும் அழகாக எனக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாங்க. தங்கம் அது அழகாக நம்ம சொல்கிறத அழகாக பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பிளைன் சப்பாத்திக்கு 3 தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கானது தான் ரெடி பண்ணுறேன். ஒரு சப்பாத்தியை கொஞ்சம் மொத்தமாக, ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் தேய்ச்சிட்டு அதில் சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிட்டேன். இதில் சீஸ் வேணுன்னா சீஸ் போட்டுக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் பாப்பா கொடுக்க போகிறதுனால சீஸ் போடல, அதை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டேன். பார்த்தாலே தெரியும் பாருங்க, நல்லா வெயிட்டாக இருந்துச்சு, அழகாக ஒட்டிக்கிச்சு அதோடைய. ஸோ வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே சின்ன சின்ன ரோலாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன்.
அதை கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி வச்சு அதை அப்படியே அமுக்கி விட்டுட்டேன். ஸோ அது வந்து எப்படின்னா கட்லெட் ஷேப்பில் வந்துடும் இல்லையா, அதை அப்படியே அமுக்கி விட்டுட்டு அதை வந்து அது வேற ஒட்டிக்கிச்சு அந்த கட்டையில். ஸோ அதனால் நான் வந்து தோசை கரண்டி வச்சு இப்படி எடுத்து ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ நார்மல் சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து லைட்டாக நெய் ஊற்றி தவாவில் இந்த சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சேன் இல்லையா ஸ்டஃப் வச்சு, அதை வந்து வேக வச்சு எடுத்துடலான்ட்டு லைட்டாக நெய் தடவிட்டு இந்த இதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டேன். ஸோ 2 பக்கமும் நல்லா வேக வைக்கணும். ஏன்னா சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு ஆல்ரெடி வெந்தது தான், ஆனால் சப்பாத்தி மாவும் நல்லா வேகணும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோனால ஸ்வீட்டாக இருந்துச்சு. காரம் வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம், நான் பாப்பா கொடுக்குறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வேணும்னா நீங்களும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. சீஸ் கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீஸ் உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது இன்னொரு புது டிஷ்ஷு, இதையும் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நைட் டின்னருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த துவையல் மட்டும்தான் ஆல்ரெடி வதக்கி வச்சது ஆறிடுச்சு. ஸோ அதையும் அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடலான்ட்டு மிக்சி ஜாரில் போட்டேன். பாத்திரம் எல்லாம் சிங்கில் போட்டாச்சு, நிறைய இருக்குது. அப்படியே கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்துச்சுங்க வேலை. ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா 5 o'clockலேருந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அப்படியே முடிச்சாச்சு. ஸோ துவையலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிட்டேன். டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அப்படியே ஒரு சில்வர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 daysக்கு எதுக்காவது வேணும்னா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. பட்டுக்கு அந்த ரோல் கொடுத்தேன், ஒன்று தான் விரும்பி சாப்பிட்டா, அதுக்கப்புறம் அவள் சாப்பிடல. அவளுக்காக தான் ஆசைப்பட்டு செஞ்சேன். சரி பரவாயில்ல, எல்லாமே சாப்பிடுவாங்கல்ல, நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதை சாப்பிட மாட்டா, எதை எதிர்பார்க்கலையோ அதை தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கிச்சனையும் ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு, எல்லாத்தையும் கழுவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து துணி வேற எடுத்து போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாமே மடித்து வச்சுட்டேன். திடீர்னு ஒரு குட்டி ஷாப்பிங் போகிற வேலை வந்துருச்சு. குட்டி ஷாப்பிங்னா ஒரு 2 பொருள் வாங்கணும். அதுக்காக வந்து நானும் என் ஹஸ்பண்ட் கிளம்பினோம். என்னென்னா பன்னீரும் பம்கின் சீடும் வாங்கணும். ஸோ அதுக்காக பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். எங்கள் ஏரியாலேருந்து ஒரு 5 kilometers இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த 2 பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த கடையில் எல்லா பொருளுமே இருக்கும், ஆனால் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க, கச்ச கச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும். நிறைய பொருள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே வச்சுருப்பாங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நான் பம்கின் சீட் வாங்க போனால் அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு. நான் 1/2 kg வாங்கலான்னு போனால் அதுதான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்லன்னு அதை வாங்கிட்டு பன்னீர் 2 பேக்கெட் எடுத்துகிட்டு பில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் அன்றைக்கி டே போச்சு. வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ஸோ இப்படி தாங்க போச்சு. இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் இப்படி பண்ணுங்கள், இது பெட்டராக இருக்கும், மேபி குக்கிங்கில் கூட இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கூட நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.